சராசரியா நம்மளால 25ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் வேலையோ இல்ல படிப்பு மேலேயோ ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்க வேணும்னா 4 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து செய்யலாம். ஆனா முதல் 25 நிமிஷம் கழிச்சு உங்க உழைப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். அப்போ வேற என்ன வழி இருக்கு? ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கும் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டா நீங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் உங்க உழைப்பு அப்படியே இருக்கும். உங்க எனர்ஜி லெவல ஒரு தண்ணி நிறைஞ்சு இருக்கிற கிளாஸ் மாதிரி நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கும் அது காலி ஆயிடும். பிரேக் எடுத்துக்கிட்டா அந்த கிளாஸ் திரும்பவும் நிரம்பிடும். இந்த முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரபலமான டெக்னிக் தான் பாமோடோரோ. இதை 1980களின் கடைசியில் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பிரான்செஸ்கோ சிரில்லோ உருவாக்குனாரு. இந்த டெக்னிக்க்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 ஒரு டாஸ்க் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 25 நிமிஷம் டைமர் செட் பண்ணுங்க. ஸ்டெப் 3 டைம் முடிகிற வரைக்கும் அந்த டாஸ்கில் வேலை பாருங்க. ஸ்டெப் 4 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. ஸ்டெப் 5 ஒவ்வொரு 4 பொமடோரோ செஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பிரேக் எடுங்க. இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக். அதனால பல பேருக்கு இது ஒர்க் ஆகாதுன்னு தோணலாம். ஆனால் இது எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் பல வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இந்த வீடியோவுக்கான ஸ்கிரிப்ட் எழுதும்போதும் கூட நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சா சில ரூல்ஸ் டிப்ஸ் சொல்கிறேன். மொதல் ரூல், கஷ்டமான வேலையாக இருந்தால் அதை பிரித்து செய்யணும். வேலைக்கு வந்த உடனே 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு வேலைக்கும் எத்தனை பாமடோரோ தேவைப்படும்னு கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு பாமடோரோனா 25 நிமிஷம். ஒரு வேலைக்கு 4 பாமடோரோக்கை விட அதிகமாக டைம் தேவைப்பட்டால் அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது ரூல், சின்ன சின்ன வேலைகளை ஒன்றா சேர்த்து செய்யணும். ஒரு பாமடோரோக்குள்ளே முடிஞ்சிடும்னு தோன்ற வேலைகளை எல்லாம் சேர்த்து ஒரே செஷனில் செஞ்சு முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு வீட்டு வாடகை கட்டுறது, இமெயில் செக் பண்ணுறது, பாமடோரோ ஆர்டிக்கிள் படிக்கிறது, இதெல்லாம் ஒரே செஷனில் செஞ்சிடலாம். 3வது ரூல், ஒரு பாமடோரோ செட் பண்ணிட்டா அந்த டைமர் அடிக்கிற வரைக்கும் வேறு எதுவும் செய்யக்கூடாது. ஒரு பாமடோரோன்னா தொடர்ச்சியாக இருக்கிற நேரம். அதில் இடையில நிறுத்திட்டு இமெயில் செக் பண்ணுறது, டீம் சாட் பார்க்குறது, மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏதாவது ஐடியாஸ், டாஸ்க்ஸ், ரெக்வெஸ்ட்ஸ் வந்தால் அதை எழுதி வச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். பக்கத்தில் ஒரு பேனாவும் பேப்பரும் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஆன்லைன் டூடு லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது ரூல், பிரேக் டைமில் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. எல்லா பிரேக்கும் ஒரே மாதிரி கிடையாது. பாமடோரோ செஷன்ஸில் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்தா டைமர் அடித்த உடனே யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு பார்க்க ஆரம்பிக்காதீங்க. கண்ணுக்கும் மூளைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஸ்க்ரீன்னு சொன்னால் ஃபோனும் தான். எந்திரிச்சு கொஞ்சம் நடங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க, வெளியே போங்க, கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க, ஏதாவது சாப்பிடுங்க. வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்க இருந்தால் ஜன்னல் வழியாக கொஞ்சம் நேரம் பறவைகளை பாருங்க, துணி மடிங்க, கிச்சன் டேபிளை சுத்தம் பண்ணுங்க. என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர், ஃபோன் ஸ்க்ரீன்ல இருந்து விலகி இருந்தால் பிரேக் நேரத்தில் உங்கள் மனசுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். 5வது ரூல், நீங்கள் பாமடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுறதை உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிடுங்க. இல்லைனா அவங்க தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்க இந்த ஃபேனி வீடியோ பாருங்களேன், 1 நிமிஷம் தானே. நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். உங்கள் செஷன் கெட்டுடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பார்ட்னருக்கு வருத்தமும் ஆயிடும். 6வது ரூல், உங்கள் பாமடோரோ அந்த நேரத்தை மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். சில வேலைகளுக்கு க்ரியேட்டிவாக ஃப்ளோவில் இருக்கணும். அப்படி யோசிக்கிறது, கோடிங் பண்ணுறது, எழுதுறது, இசை அமைக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது 25 நிமிஷம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம். இதுக்கு நேர்மாறாக மனசில் ரொம்ப எதிர்ப்பு இருந்தால், இல்லை 25 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ண முடியலைன்னா 15, 10, 5 நிமிஷம் பொமடோரோ கூட ட்ரை பண்ணலாம். 7வது ரூல், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொமடோரோ எடுத்துக்கோங்க. சில வேலைகள் ஒரு பொமடோரோக்குள்ளே முடியாமல் போயிடலாம். இல்லை திடீர்னு ஏதாவது முக்கியமான வேலை வந்துடும். அதனால தான் நாள் ஆரம்பத்தில் பிளான் பண்ணும்போதே 2 பொமடோரோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரூல்ஸு, டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டா கண்டிப்பாக உங்கள் செஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். இப்போ பொமடோரோ டெக்னிக் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இது ப்ரொக்ராஸ்டினேஷனை தவிர்க்குது. நம்ம வேலையோ படிப்போ ஆரம்பிக்காமல் தள்ளி போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அந்த டாஸ்க் கஷ்டமாக இருக்கும். எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக யூடியூபோ, நெட்ஃப்ளிக்ஸோ போயிட்டு நாளைக்கு காலையிலேருந்து வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிப்போம். இப்படியே பல காலையில் வேலை ஆரம்பிக்காமல் போயிடும். இந்த பிரச்சனையை சரி பண்ண பாமடோரோ டெக்னிக்கில் பெரிய டாஸ்க், ப்ராஜெக்ட், கோல்ஸ் எல்லாத்தையும் பிரித்து அடுத்த 25 நிமிஷத்தில் என்ன செய்யணும்னு மட்டும் யோசிக்க வச்சிடும். ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வச்சு டாஸ்க் எவ்வளோ பெருசுன்னு பயப்பட விடாது. ரிசல்ட் பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு பொமடோரோவாக எடுத்து செய்ய வச்சிடும். 2வது, இது கவனச்சிதறலை தடுக்குது. நீங்கள் ஒரு ஃப்ளோவில் இருக்கும்போது யாராவது தொந்தரவு பண்ணால் திரும்பவும் கவனத்தை கொண்டு வர எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இமெயில், வெசாட், சோஷியல் மீடியா, நோட்டிஃபிகேஷன்ஸ்னு தொடர்ந்து வர்ற தகவல் நம்ம கவனத்தை எப்பவும் சிதறடிச்சிட்டே இருக்கு. இதுக்கு டெக்னாலஜி மேலே பழி போடலாம்னு தோணும். ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் சொல்கிறது என்னென்னா, வேலை நேரத்தில் பாதிக்கு மேலே கவனச்சிதறல் நம்மாலே தான் வருதுன்னு. இந்த இமெயிலை ரொம்ப முக்கியம், இப்போவே பார்க்கணும், இப்படிலாம் சொல்லி நாமே தான் கவனத்தை சிதறடிச்சுக்கிறோம்.
இந்த பாமடோரோ டெக்னிக் இது மாதிரி எல்லா செல்ஃப் இன்டரப்ஷனையும் தவிர்க்க உதவும். ஒவ்வொரு பாமடோரோவும் ஒரு டாஸ்க்கு மட்டும்தான். ஒவ்வொரு பிரேக்கும் மனசை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் அடுத்த வேலையில் கவனத்தை திருப்பிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். 3வது, நேரம் நம்ம எதிரியா இல்லாமல் நண்பனாக மாறிடும். நேரத்தை பற்றின கண்ணோட்டமே மாறிடும். நெகட்டிவாக எவ்வளோ நேரம் வீணாக போச்சுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக பாசிட்டிவாக எவ்வளோ வேலை முடிச்சோன்னு நினைக்க வச்சிடும். ஆத்தர் இதை நேரத்தை தலைகீழாக மாற்றுறதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நேரம் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விஷயமா இல்லாமல் உழைப்பை அளக்கிற ஒரு அளவுகோலாக மாறிடுது. 4வது, இது பார்க்கின்சன்ஸ் லாவை ஆக்டிவேட் பண்ணுது. பார்க்கின்சன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் கொடுக்குறோமோ அந்த நேரத்தை நிரப்புற மாதிரி அந்த வேலை விரிஞ்சிடும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வேலையை முடிக்க 24 மணி நேரம் கொடுத்தா அந்த டயத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும்னு ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு டீச்சர் ஒரு செமஸ்டர் டைம் கொடுத்தா அந்த வேலையை முடிக்க ஒரு செமஸ்டர் எடுத்துக்குவீங்க. அந்த வேலை 6 மணி நேரத்தில் முடிஞ்சிருங்கிறத மறந்துடுவீங்க. இவ்வளோதான் பாமடோரோ டெக்னிக். நான் சொன்ன ரூல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, லைக் போட்டு இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.